ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம அப்போல்லாம் சாப்பிடும்போது எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா எங்களை எல்லாரையும் ஒரே குரல் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 5 நிமிஷம் முன்னாடி ஒரே குரல் கூப்பிடுவார். எல்லாரும் பேரை சொல்லியும் கூப்பிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிடன்னுவார். எல்லோரும் வந்த பிறகு தான் எங்கள் அப்பாவும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் அம்மா பரிமாறும்போது யாருக்கு என்ன எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத அவங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி எப்படி யாருக்கு எது பிடிக்குது, என்ன உடம்பு முடியலையா, என்ன இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம். 2வது அந்த குழுவாக சாப்பிடும்போது அந்த பாசமாக பரிமாறுவாங்க பாருங்கள், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி சாப்பிட்றதுக்கும் முன்னாடி எல்லோரும் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாமி கும்பிட வைப்பார் எங்கள் அப்பா. அந்த ஆன்மீக பற்று கொஞ்சம் குழந்தைங்க கூட வரணும் அப்படின்ட்டு. அதனோட எஃபெக்ட்டு தான் எனக்கு அந்த சாமி கும்பிடும்போது நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லுவோம். அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஸ்லோகம்லாம். அப்படி சொன்னதுனால எனக்கு ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் சங்கராச்சாரியார் எப்போவாச்சும் அந்த ஆன்மீக கிளாஸ் போல் ஸ்லோகம் கிளாஸ்லாம் எடுப்பார். அப்படி எடுக்கும்போது நான் சங்கராச்சாரியர்கிட்ட இந்த உருவாய் அருவாய் இந்த பாட்டு இருக்குது பாருங்கள், அதை ஒப்பிச்சு சங்கராச்சாரியர் எனக்கு கிஃப்டே கொடுத்துருக்காரு. எனக்கு அது மறக்க முடியாது. எனக்கு அந்த வயசுலேயே சின்னதாக ஸ்கூல் டேஸ்லேயே எங்களுக்கு அவர் அது போல் கிளாஸ் எடுக்கும்போது நல்லா சொல்கிறீங்களே நிறைய குழந்தைங்க அப்படின்ட்டு இந்த சொன்ன குழந்தைங்களுக்குலாம் சங்கராச்சாரிய கிஃப்ட் கொடுத்தார். குழந்தைங்களை கொஞ்சம் ஆன்மீகத்துலேயும் நம்ம கொஞ்சம் அழைச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அது நல்ல அந்த மெமரி பவரும் நல்லா இருக்குது. ஆன்மீகத்துலேயும் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப நல்லாவும் இருக்காங்க. நன்றி மக்களே.